தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் திருப்பள்ளி எழுச்சி 5வது பாசுரம் பார்க்கலாம். புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைக்கடலரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலிலம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி கலந்தது குணதிசை கனைக்கடலரவம் களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த அலங்கலம் தொடையல் கொண்டு அடியினை பணிவான் அமரர்கள் புகுந்தனர் ஆதலிலம்மா இலங்கையர்கோன் வழிபாடு செய்கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஒரு 5 அல்லது 6 கருத்துக்களை சொல்லி இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அதனால நிச்சயமா பொழுது விழிஞ்சிருந்தா அர்த்தம். நீங்க என்ன பண்றங்க, அதாவது பெருமாள் என்னை பார்த்து பேசுறார், பெருமாளே ரங்கநாதனே, அப்புறம் ஆதலில் அம்மா அப்படின்னு கூப்பிடுறார். பெருமாளை அம்மான்னு கூப்பிடுறார். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் உற்பத்தி பண்ணின ஒரு அம்மா அப்படின்னா, அந்த நாள அதாவது 14 லோகம் அண்டதடாகம், அதுக்கப்புறம் இந்த பிருத்திவியில் இருக்கிற 88 கோடி லட்சம் அப்படின்னு இத்தனை உயிரினம் இருக்கு. அதாவது ஓருயிர் உள்ளது, பசு பக்ஷி மரம், அப்புறம் மனிதர்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே சேர்ந்த 6 அறிவு உள்ள மனிதர்கள், அதுக்கப்புறம் 5 அறிவு உள்ளது, அது மாதிரி எல்லா விலங்குகள், மனிதர்கள், புழு பூச்சி, ஸ்தாவர ஜங்கமம் எல்லாத்துக்கும் சேர்த்து சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற அந்த பெருமாளை அவர் ஆழ்வார் என்ன கூப்பிடுறார், அம்மா அப்படின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரங்கநாதர் அங்க எப்படி படுத்துன்னு இருக்கார், எதுக்காக அங்க படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியும். எதுக்காக படுத்துன்னு இருக்கார், அந்த சித்திர பிரம்மோத்சவத்தை பங்குனி பிரம்மோத்சவத்தை கண்டருளணும், அப்புறம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு 365 நாள்ல 365 நாள் உற்சவத்துக்கு மேல அவர் கண்டருளின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னா, அது மாதிரி வரும்போது இதுல முக்கியமானதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த 21 நாள் இருக்கிற ராப்பத்து பகல் 10 அந்த உற்சவம் கண்டருள்ளது. அதெல்லாம் இதுக்காக தான் அவர் இங்க படுத்துட்டு இருக்காரு. இல்லாட்டா அவர் என்ன பண்ணுவார், பிரம்மலோகத்துல சத்தியலோகத்துல பெருமாள் பிரம்மா பண்ற ஆராதனத்தோட நிறுந்திருப்பார். ஆனா அதுக்கப்புறம் இஷ்வாக்கு குலத்துக்கு வந்தார். அங்கேருந்து இஷ்வாக்கு குல தனமா விபூஷணனுக்கு கொடுத்தாச்சு. விபூஷணன் போற வழியில அவருக்கு உற்சவம் கண்டருளான்னு இங்கே இருக்கு. அன்னிலேருந்து இங்கேயே சுவாமியை கீழே எழுந்தருளை பண்ணி அந்த உற்சவத்தை கண்டருள் இருக்கார். உற்சவம் கண்டருளுக்காக தான் இங்க இறங்கினார். வந்த இடத்துல இடம் நன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்துட்டார். ஆனா இத்தனை மகிமை, இத்தனை சிறப்பு, இத்தனை சௌலபியமா இருக்கிற பெருமாள் இங்க சயனிச்சின்ன உடனே ஆழ்வாருக்கு என்ன தோன்றுது, என்ன எல்லாரும் முழிச்சுன்னுட்டா இவர் மட்டும் எதுக்கு படுத்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி பெருமாளை ரொம்ப ஒரு அந்யோன்ய பாவத்துல பெருமாள்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஈடுபாடுனால பெருமாள் என்ன பண்றார், எழுப்புறார். ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் முழிச்சுக்கோங்களேன் அப்படின்னு. நம்ம என்ன நினைப்போம், பெருமாளை எழுப்புறோமா, அவர் எப்பயானு தூங்குறாரா என்ன, இல்லவே எப்போ யோக நிதிரதான். ஒரு நிமிஷம் அப்படி கிட்ட போய் அந்த இருக்கிற இடத்துல யாரான ஒருத்தர் நடந்தாலே அந்த சப்தமே அவரை எழுப்பிடுமே அப்படின்னு. ஆனா இல்லை, அவருடைய பாவம் என்ன இருக்கு, பெருமாளை நம்ம எழுப்பணும் அப்படின்னு. இதுக்கு நிறைய விஷயம் சொல்றார். பூம்பொழில்களின் வாய் அப்படின்னு, அதாவது வாய் என்று சொல்லும்போது இந்த இடத்துல ஐ ஆல் கூ இன் அது கண் அப்படின்னு, அதாவது தமிழ் இலக்கணத்துல வேற்றுமை உருவுகள் ஒன்றுக்கு அது போடும். அதன் கண், அதன் ஊடே அப்படின்னு அர்த்தம். ஊடன்னா குறுக்கல அதுல என்ன இருக்கு, அதுல அதனோட அதன் கண் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன இருக்கு, பூம்பொழில்களின் வாய் பூத்து குலுங்கும் பொழில்களின், அதாவது பொழில்கள் நிறைந்த சோலைகளில் உள்ள புட்களும் பறவைகளும் உணர்ந்து என்ன பண்ணித்த ஆரவாரம் செய்யான் என்றது. பொழுது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணோம், எல்லா புட்கள்னா பறவைகள், அந்த சோலையில் இருக்கிற பறவை எல்லாம் முள்ள கார்த்தால் எழுந்து சூரியன் உதிச்சது தெரிஞ்ச உடனே அதாவது நன்னா கூவிக்கிண்டு கிளம்போம். அதனால பூம்பொழில்களின் வாய், அந்த பூம்பொழில்கள் இருக்கிற அந்த புட்கள் பறவைகளும் என்ன பண்ணிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இரவானது கலைந்தது. போயிற்று கங்குல் புகுந்தது புலரி. கங்குல்னா இருட்டு, இருட்டுன்றது என்ன, ராத்திரில இருக்கிற இருட்டு அது போயிற்று. புகுந்தது புலரி, அதாவது வெளிச்சம் வந்துடுது. எப்படி வந்தது, சூரியன் கனைகடல் அதாவது கிழக்கு திக்கில அவர் சூரியன் உதிச்சதுனால
என்ன பண்ணிட்டு மேலே வந்துடுத்து, வெளிச்சம் வந்துடுது. அதுக்கப்புறம் கனை கடல் அரவம்னு சொல்றார். அந்த இப்போ ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். அந்த பெருமாளோட அந்த பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த திருவண்ணத்தூணுக்கிட்ட அங்கே நின்றுட்டு இருப்பார் ஆழ்வார் அப்படின்னு நம்ம மனக்கண் முன்னாடி ஒரு சில அந்த சீனை மனசில் வாங்கிட்டா அங்கே கேட்கறதான் சமுதிரத்தோட அலை ஓசை. நிஜமா சமுதிரத்தில் ஸ்ரீரங்கத்திலேருந்து காவிரி தாய் சமுதிரத்தில் கலக்கிற இடம் இருக்கே பூம்புகார், அது ரொம்ப தூரம் 200 கிலோமீட்டர் கிட்டக்க இருக்கும். நம்மளுக்கு என்ன டோபோகிராஃபி தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியாது. ஆழ்வார் காலத்துலேயும் அவ்வளோ தூரம் தான் இருந்திருக்கும். ஆழ்வாரும் இப்போ இங்கேருந்து கலியுகம் பிறக்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி 5200 வருஷம் தாண்டி இருக்குன்னா அப்போ அது வரைக்கும் அந்த 5000 இயர்ஸ் முன்னாடி அவர் இருந்திருப்பார். 5000னா ஒரு 100 கழிச்சா கூட 4900 வருஷம் முன்னாடி இருந்திருப்பாருன்னு வைங்க. அப்போவும் இதே தூரம் தான் இருந்திருக்கும். அப்போ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஊர் அமைதியாக இருந்திருக்குமா இருக்கும். இப்போ தான் நிறைய ஜனங்கள் அதிகம் மண்டி எடுத்து அதனால் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். கடலோட சத்தம் இங்கே கேட்காதுன்னு அது என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற கடலரவம் சத்தம் கேட்டு இங்கே ஊர் ஃபுல்லாக கேட்கறதா எதிரொலிக்கதான் ஸ்ரீரங்கம் வரைக்கும் வருதான். 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற ஒரு கடலில் அங்கே போகிற அரவம் கார்த்தால வேளையில் அது இங்கே பெருமாளோட சந்நிதி வாசல் வரைக்கும் கேட்கறது அப்படின்னு சொல்கிறார். புகுந்தது புலரி கீழ் திசையில் இருக்கிற கோஷம். கடல் என்ன பண்ணோம், எப்போவுமே ஒரே மாதிரி அலைகளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சோன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் பெருமாளோட சன்னதியில் திருவண்ணத்தூண் வரைக்கும் கேட்கறது ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு. கடலினுடைய அரவமானது ஓசையானது வியாபித்து எங்கும் பெருகி போகிறது. அதே சமயத்தில் இந்த கழிக்கின்ற வண்டு, அந்த மிழற்றிய வண்டு என்ன பண்ணோம், போகும்போதே ஒரு சவுண்டு பண்ணிகிட்டே போகும் இல்லையா? ஏன்னா அதனோட அந்த தேன் உரியிற இதுவோ அதனோட இதுவோ இல்லாட்டி போனால் அந்த ரெக்கையை வேகமாக பண்ணுறதோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு சவுண்டு கேட்கும்னா அந்த ஓசை கூட பெருமாள் சன்னதி வரைக்கும் கேட்குறது. எதுக்கு இதெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பெருமாள் யோசித்தா கூட இதெல்லாம் ஒரு அடையாளம்ப்பா. பொழுது முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, கண்ணை மூடிண்டே படுத்துட்டுருக்கூடாது, தூங்குற மாதிரி பாவனை பண்ணக்கூடாது, தயவு பண்ணி முழிச்சுக்கணும். நான் முழிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன முழிச்சுக்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு பெருமாள் கேட்கறதா நினச்சிட்டு இவர் இதெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி காரணமெல்லாம் சொல்கிறார். பாரு, சமுதிரம் வந்து சூரியனை பார்த்த உடனே 6 வரித்து மேலே வருது, நல்ல சத்தம் கேட்குறது. அப்புறம் வந்து பொழில் இருக்கிற பூம்பொழில் குளிர் பொழில் சூழ் எல்லாம் நிறைய பூத்துருக்கேன். அந்த மாதிரி சோலையில் இருக்கிற பறவையெல்லாம் அது பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கு. வண்டு ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இன்னும் என்ன இதெல்லாம் எதுக்கு இந்த அடையாளம்லாம் என்கிட்ட சொல்கிறேன்னு பெருமாள் கேட்குறத அவர் நினச்சிட்டு இருக்கார். மேலே மேலே எல்லா காரணமும் சொல்கிறார். இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டால் நிச்சயமா பொழுது முடிஞ்சிருது. பொழுது முடிஞ்சா ரொம்ப இருட்டு இல்லை, நல்லபடியாகவே வந்துடுது. ஏன்னா இப்போ பறவையெல்லாம் கிளம்பி போக துவங்கிடுது, வண்டெல்லாம் கிளம்பி வருது. வண்டுக்கு வெளிச்சம் வேணும் இல்லையா? அது வரைக்கும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல மரவா ஒரு இலை பின்னாடியோ ஒரு சின்ன பூவோட காம்பு பின்னாடியோ அடையாளம் தெரியாமல் இருக்கும் இருட்டில். வெளிச்சம் வந்தால் தான் அது கிளம்பி போகணும்னா வெளிச்சம் வந்துடுது பார். ஏன்னா புகுந்தது புலரி வந்துடுது, வெளிச்சம் வந்துடுது. கங்குல் கலந்தது போயிடுது, கங்குல் போயிடுது, கங்குல் அகன்றது புகுந்தது புலரின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கு மேலே அழகியதான அலங்கள் மாலைகளை ஏந்தி கொண்டு நல்ல அழகாக கலர் வித்தியாசமான வண்ணங்களில் தொடுக்கப்பட்ட பூவை வாசனையான மலர்களில் தொடுக்கப்பட்ட மாலைகளை எழுந்துட்டு அந்த தேவர்கள்லாம் வந்து காத்துருக்கா. சுவாமியோட திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் காத்துருக்கா. அதனால கூட அவள் என்ன பண்ணிட்டு பொழுது முடிஞ்சோன்னு தெரிஞ்சுடுத்து. அப்புறம் இலங்கையர்கோன் செய் கோயில். இலங்கையர் எப்போ வந்தாலும் ராத்திரியானா என்ன பண்ணுறார், இலங்கையர்கோன் வந்து விபீஷணர் ஆழ்வான் என்ன தாசவிருத்தி பண்ண பெற்ற கோவில். தினமும் இரவு நேரத்தில் விபீஷணன் வந்து பெருமாளை சேவிச்சு பெருமாளுக்கு தாசியம், அதாவது அவருக்கு வேணுன்ற கைங்கரியங்கள்லாம் செய்து போகிறார். அப்படிப்பட்ட கோவில் இருக்கு. நீ இன்னும் கண் வளர்ந்து அருகிறது எங்கனம், கண்ணால் கண்ணை முடிச்சுக்கோ, எல்லாரும் வந்திருக்கா, எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு முடிச்சுக்கோங்கோ அப்படின்னு பெருமாள் கிட்ட தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்றார். இதில் முக்கியமானது தேவஜாதியானது நல்ல வித்தியாசமான மலர்களை பூக்களை கொண்டு தொடுத்து மந்திர புஷ்பம் பண்ணி பரிமாளிகைக்காக அருள் பாடிடுவது எப்படியோ அதுக்காக அவர் வேற வந்திருக்கார். அருளை பாடணும், பெருமாளுக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்து மாலைகளை சமர்ப்பித்து அருளை பாடணும் அப்படின்னு வந்திருக்கார். அந்த பிரதீக்ஷனராய் வந்து நின்றார்கள். அப்புறம் ஜன்மாதிகளில்
ஏற்றம் பாராதே. அப்புறம் பெருமாள் இது மிருகம், இது மனுஷன், இது நன்னா படித்தவன், நன்னா படிக்காதவன், இவன்லாம் சாதாரணப்பட்டவன், இவன்கிட்ட அன்பு அதிகம், இவன்கிட்ட பரிவு அதிகம் அப்படின்லாம் அவன் ஏற்றம் தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணுவார், அனுகிரகிப்பார். அப்படின்னு சொன்னால் ஜென்மாதிகளில் ஏற்றம் பாராது. ஜென்மானா மனுஷ ஜென்மா வேறதான், தேவ ஜென்மங்கள் வேறதான், அப்புறம் சாதாரண விலங்கு ஸ்தாவர ஜங்கமங்கள்லாம் இருக்கிறது அது வேறதான். இருந்தாலும் பெருமாள் என்ன பார்க்க மாட்டார், ஏற்றம் பார்க்க மாட்டார். ஏற்றம் பாராதே எல்லாரையும் என்ன பண்றார், அடிமை கொண்டருளும் தேவரீர் உணர்ந்து அருளி அடிமை கொண்டு அருள வேண்டும். எல்லா தொண்டர்களையும் என்ன பண்ணோம், அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, ஆழ்வாரின் பறவை, சாதாரண பறவை என்னது, பெருமை கூவுறது, இதுக்கு அது கூவுறது, இப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் அது எப்படி கூப்பிடும், அதுக்கு என்ன சவுண்டு வரா மாதிரி, ஓசை வரா மாதிரி, ஒலி எழுப்புவதற்கு ஈஸ்வர சிருஷ்டியில் அதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதுபோல் அது என்ன பண்ணும், ஒலி எழுப்போம். அந்த ஒலி எழுப்புற விதத்தை கண்டே அது என்ன பண்ண, இப்போ பொழுது விடிஞ்சிருத்துன்னு செய்யும். ஆனால் இது எல்லாமே சேர்ந்தது. அதாவது பறவை இனங்கள் வந்த விடிந்த பின்னும் பறவைகள் கூவுவது என்ன, அதுக்கு வந்துடுத்து ஈஸ்வர சிருஷ்டியில் அதுக்கு என்ன குரல் வளம் கொடுத்துருக்கோ அது போல் அது கூவுறது. அப்படின்னா பிராணிகளே, பறவைகளே, புட்களே கூவுறதுன்னு சொன்னால் இன்னும் பெரிய பெருமாள் எதுக்கு பள்ளி கொள்ளுவது எங்கனம். அதனால விழித்து அருள வேண்டும், அனைவரையும் கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அடுத்த பாசுரத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.